மான்ட்ரியல் நெறிமுறை உலக நாடுகளின் ஒத்துழைப்பின் ஒரு மிகப்பெரிய சாதனையாக திகழ்கிறது. புவியின் ஓசோன் அடுக்கு நிலைகள் குறைவதன் அச்சுறுத்தலை எதிர்கொண்டு உலக நாடுகள் ஓசோனை சேதப்படுத்தும் பொருட்களின் பயன்பாட்டை முற்றிலும் நிறுத்துவதற்காக ஒன்றிணைந்தன. ஓசோன் அடுக்கை பாதுகாத்து அதை மீண்டும் புதுப்பிப்பதன் மூலம் இந்த உடன்படிக்கை பூமியில் வாழும் அனைத்து உயிர்களையும் காக்கின்றது. இந்த உலக ஓசோன் தினத்தில் நெறிமுறையின் காலநிலைக்கு செய்த பங்களிப்புகளை நாம் கொண்டாடுகிறோம். நாம் இந்த ஓசோனை சேதப்படுத்தும் பொருட்களின் பயன்பாட்டை நிறுத்தி உலக வெப்பமடைவதை குறைக்கப்பட்டு பனியில்லா ஆர்க்டிக் கோடையை 15 ஆண்டுகளுக்கு தள்ளி வைத்து மேலும் கார்பன் உறிஞ்சுகளை பாதுகாத்ததுள்ளது. இந்த நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருந்தால் கட்டுப்பாடற்ற ஓசோன் குறைவு மற்றும் அதிகப்படியான அல்ட்ரா வயலட் கதிர்வீச்சு தாவர வளர்ச்சியை பாதித்து தாவரங்கள் கார்பன் டை ஆக்சைடு உறிஞ்சும் திறனை குறைத்திருக்கும். கிகாலி திருத்தத்தின் மூலம் காலநிலைக்கான செயல்பாட்டு மேலும் விரைவடைந்துள்ளது. உலக நாடுகள் இப்போது சக்தி வாய்ந்த ஹைட்ரோஃபுளோரோகார்பன்கள் போன்ற காலநிலை வெப்பமூட்டும் வாயுக்களை குறைப்பதற்கு ஒப்புதல் அளித்துள்ளன. இதை முழுமையாக செயல்படுத்தப்பட்டால் 2100 ஆண்டுக்குள் 0.5 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பமடைதலை தடுக்க முடியும். மொத்த மின்சாரத்தின் 20% குளிர்ச்சி சார்ந்த துறை உட்கொண்டுள்ளது. 2050 ஆண்டுக்குள் இது 2 மடங்காக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கிகாலி திருத்தத்தையும் சக்தி திறன் வாய்ந்த குளிர்மிக்க தொழில்நுட்பங்களையும் செயல்படுத்துவதால் காலநிலை செயல்பாட்டு 2 மடங்காகி நூற்றாண்டின் இறுதியில் 1 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பமடைதலை தவிர்க்க உதவும். இதற்கான முயற்சிகள் ஏற்கனவே நடந்து வருகின்றன. 198 நாடுகளில் 160 நாடுகள் கிகாலி திருத்தத்தை அங்கீகரிக்கப்பட்டது. இந்த உலக ஓசோன் தினத்தில் நமது சாதனைகளை கொண்டாடி மான்ட்ரியல் உடன்படிக்கையின் கீழ் எதிர்கால பருவநிலை செயல்பாட்டுக்காக காத்திருக்கிறோம். ஓசோன் படலத்திற்காகவும் காலநிலை செயல்பாட்டுக்காகவும் மற்றும் நமது கிரகத்திற்காகவும் நாம் இணைந்து செயல்படுவோம். சுற்றுச்சூழல் தகவல் விழிப்புணர்வு திறன் மேம்பாடு மற்றும் வாழ்வாதார திட்டம் புதுச்சேரி.